மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள சுற்றுலா தலமாகும். இங்கு தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற பைகாரா படகு இல்லத்தில் இயக்கப்படும் மோட்டார் படகு, அதிவிரைவு படகு, ஸ்கூட்டார் படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்வதில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பைகாரா படகு இல்லத்தில் படகு சவாரிக்கு பெட்ரோல், டீசல், மோட்டார் படகுகள் பயன்படுத்தப்படுவதால் ஒலிமாசு ஏற்படுவதுடன் எரிநீரும் மாசடைவது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் பைகாரா படகு இல்லத்தில் பெட்ரோல், டீசல் இயந்திர படகுகளை இயக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவையில் உள்ள சலீம் அலி பறவையியல் கல்வி நிறுவனம் மற்றும் உதகை மத்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிபுணர்களை அனுப்பி பைகாரா ஏரியை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் பணிந்துள்ளது. இந்நிலையில் பைகாரா படகு இல்லத்தில் படிப்படியாக மின்சார படகுகள் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் உறுதியளித்துள்ளது.